இங்க ஒருத்தனுக்கு பிறந்ததுமே அவன் பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு மேல காதல் வந்துருது. அவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே வளர்றாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. உள்ள இருக்கும்போது கூட அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வளர்ந்துடுறாங்க. அப்பவும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் இருக்கும். ஆனா அதை வெளியே சொல்லிக்காம இருக்காங்க. ஒரு நாள் இவன் ஆர்மிக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அங்க போனதும் கூட லெட்டர் மூலியமா அவங்க காதல் வளர்ந்துட்டே தான் இருக்கு. அப்ப அவன் ஆர்மில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா இவன் லவ் பண்ணின பொண்ணுக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போனவன் அவள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனே கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரையுமே பிடிக்கல, தனியாவே இருக்கான். பல வருஷங்கள் போகுது. இப்போ அவன் கிட்ட ஒரு நாய் மட்டும் தான் இருக்கு. ஒரு நாள் பார்க்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். யாரோ தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கேன்னு பாக்குறா. அது வேற யாருமே இல்ல, இவன் லவ் பண்ணின பொண்ணுதான். அவள் அவளோட கல்யாண மோதிரத்தை தண்ணீர்ல போட்டுட்டு இருப்பா. ஒரு வழியா இன்னைக்கு அவன் மனசுல இருக்கிறத போய் சொல்லிடுவான். இதை கேட்டதும் அவங்களும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா ரொம்ப லேட்டா சொல்லிட்டாரு. பார்க்ல உட்கார்ந்து முதல் முறையா அவங்க முத்தம் கொடுக்க போறப்ப அங்கேயே அவர் இறந்து